ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் அண்ட் நம்பர் சிஸ்டமில் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸ் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்துட்டு ஆப்டிடியூட்டில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா இதை வச்சு தான் வந்துட்டு அப்கமிங்கில் வரப்போகிற நிறைய டாபிக்ஸை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ முடியும் போது ஃப்ராக்ஷன்னா என்ன, டெசிமல்னா என்ன, ஃப்ராக்ஷன் டு டெசிமல் கன்வர்சேஷன் எப்படி பண்ணுறது, அதே போல் டெசிமல் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் எப்படி பண்ணுறதுன்றதை ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வாட் இஸ் ஃப்ராக்ஷன்? ஃப்ராக்ஷன்னா ஒரு முழுசாக இருக்க ஆப்ஜெக்டை பார்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஃப்ராக்ஷன். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா டிவைட் பண்ணுறது. அதாவது முழுசாக இருக்க ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துட்டு அதில் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃப்ராக்ஷன். இதோட ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா A/B ஃபார்மில் சொல்லுவோம். இதில் இந்த B இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு ஹோல் ஆப்ஜெக்ட். ஸோ இதில் இந்த A அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்வைட் பார்ட்டு. இதோட ஃபார்மட் வந்துட்டு இந்த A/B ஃபார்மில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 1/2 அப்படின்ற வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ இதில் எப்படி இது ஃப்ராக்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 அப்படின்றது 2 பார்ட்ஸ். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஹோல் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்து இந்த மேலே இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ரெக்வைட் பார்ட். ஸோ 1 பார்ட். இது வந்துட்டு ரெக்வைட் பார்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2 பார்ட்டில் இருந்து ஒரு பார்ட்டு மட்டும் தேவை, அதை தனியாக எடுங்க அப்படின்றது தான் இதோட மீனிங். ஸோ ஹோலாக இருக்க ஒரு விஷயத்துலேருந்து எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணி நம்ம எடுக்கிறோன்னா அதை ரெண்டையுமே மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு இந்த ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஃப்ராக்ஷனில் எப்போவுமே 2 பார்ட் இருக்கும். அது என்னன்றதை கிளியராக பார்க்கலாம். நான் அதுக்கு வந்துட்டு இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சேம் 1/2 எடுத்துக்கிறேன். இந்த 1/2 நமக்கு தெரியும், இந்த கீழே இருக்க 2ன்றது ஹோல் வேல்யூ. இந்த ஹோல் வேல்யூ நம்ம ஜென்ரலாக என்னன்னு சொல்லுவோம்னா, ஃப்ராக்ஷன் டேர்மில் என்னன்னு சொல்லுவோம்னா டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே போல் இந்த மேலே இருக்கிறது வந்துட்டு ரெக்வைட் பார்ட்டு. இந்த மேலே இருக்கிற ரெக்வைட் பார்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இந்த டினாமினேட்டர் அப்படின்றது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோல் வேல்யூ. இந்த நியூமரேட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ரெக்வைட் பார்ட். இது எப்படி சார் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டால், ஸோ இந்த 2 பார்ட்டில் ஒரு பார்ட்டை மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு இந்த ஃப்ராக்ஷனாக இங்கே மென்ஷன் ஆகுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சம் அதர் ஃப்ராக்ஷன்ஸ் எடுக்கிறேனே, இப்போ வந்துட்டு 3/5ன்ற வேல்யூ எடுத்துக்கலாம். இதில் இந்த 5ங்கிறது ஹோல் வேல்யூ விச் மீன்ஸ் டினாமினேட்டர். இந்த 3ங்கிறது வந்துட்டு ரெக்வைட் பார்ட்டு விச் மீன்ஸ் நியூமரேட்டர். ஸோ இப்போது இந்த 5ஆக இருக்க டினாமினேட்டர்லேருந்து நம்ம ரெக்வைடு 3 பார்ட்டை மட்டும் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஃப்ராக்ஷனாக இங்கே காட்டுறோம். சரி, ஓகே சார், இது எப்படி சார் ஃப்ராக்ஷனாக காட்டுறோன்னா, இங்கே ரெண்டுமே இருக்கும். இந்த ஹோல் வேல்யூவும் இருக்கும், ரெக்வைடு வேல்யூவும் இருக்கும். ஸோ இந்த ஹோல் வேல்யூலேருந்து ரெக்வைடை மட்டும் நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம் இல்லைங்களா, இவ்வளோ வேல்யூலேருந்து இவ்வளோ எனக்கு வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுற ஃபார்முக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன். லைக் இப்போ இந்த 3/5லேயே 3/5ன்னு எழுதிட்டேன். இந்த 5 பார்ட்டில் இருந்து 3 பார்ட் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்றத, டோட்டல் பார்ட்லேருந்து எவ்வளோ பார்ட் நமக்கு வேணுன்றதை நம்ம இங்கே இந்த ஃபார்மெட்டில் எழுதுகிறோம் இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஹோலா ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்துட்டு இன்னொரு நேமும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ. ஸோ அப்போ இந்த ஃப்ராக்ஷன்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. சிம்பிள் டேர்மில் சொல்லணும்னா ஃப்ராக்ஷன் அப்படின்னா டிவிஷன். ஸோ இங்கே டிவிஷன் தான் நடக்குது. இப்போ இங்கே 5ன்றது ஹோலாக இருக்குது. அந்த 5லேருந்து 5 பார்ட்டாக அது தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்தோம்னா மொத்தம் அங்கே 5 பார்ட் இருக்கும். அந்த 5 பார்ட்லேருந்து நமக்கு ரெக்வைட் எத்தனை பார்ட் மட்டும் வேணும், 3 பார்ட் மட்டும் வேணும், அதை எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன். ஸோ ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஹோலாக இருக்க ஒரு விஷயத்தை இண்டிவிஜுவல் பார்ட்ஸாக பிரிச்சுட்டு அதுலேருந்து எத்தனை பார்ட் நமக்கு வேணுமோ அதை எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன். ஸோ இப்போ ஃப்ராக்ஷன் அப்படின்னு என்னங்கிறதுல ஒரு கிளியர் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத ரொம்ப கிளியராக பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், செகண்ட் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தேர்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ இது ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டை பேஸ் பண்ணி தான் இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இல்லை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இல்லை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக அந்த ஃபார்மெட்டோட கிளியராக வந்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு
ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாம். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் எப்படி அதோட ஃபார்மெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூமரேட்டர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் தி டினாமினேட்டர். ஏன் இது இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்னா, நம்மளால் அப்போதான் ஹோல் வேல்யூவில் இருந்து ரெக்வைர்ட் வேல்யூவை எடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் பற்றி இன்னும் கொஞ்சம் கிளியராக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த டினாமினேட்டர் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு தெரியும், இதுதான் ஹோல் வேல்யூன்னு தெரியும். ஸோ அதே போல் இந்த நியூமரேட்டர் அப்படின்றது என்னன்றதும் நமக்கு தெரியும். ஏன்னா இதுதான் வந்துட்டு என்னது, ரெக்வைர்ட் பார்ட். ஸோ அப்போது இந்த ரெக்வைர்ட் பார்ட் எங்கேருந்து தான் வரப்போகுது, ஹோல் வேல்யூலேருந்து தான் வரப்போகுது. அப்போது ஹோல் வேல்யூன்றது எப்போவுமே என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். அதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெக்வைர்ட் பார்ட் எடுக்க போகிறோம். ஸோ அது எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இருந்தால் தான் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதை வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போது என்கிட்ட வந்துட்டு 7 சாக்லேட்ஸ் இருக்குது. ஸோ இது மொத்தமாக நான் வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு என்னை பார்க்க என்னோட 4 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஸோ எத்தனை பேர் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா 4 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஸோ இப்போ இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட இருக்க 7 சாக்லேட்லேருந்து ஆளுக்கு ஒவ்வொன்றா கொடுத்துட்டேன். அப்போது என்கிட்ட டோட்டலாக இருந்தது 7. அந்த 7லேருந்து நான் இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா, ஈச் 1 கொடுத்துருக்கேன். எத்தனை பேர்த்துக்கு 4 மெம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ என்கிட்ட இருந்து ஷேர் ஆன சாக்லேட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 4 சாக்லேட் ஷேர் ஆகியிருக்கு. இப்போ அதுலேருந்து நான் ஷேர் பண்ண வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்துட்டு இந்த 4. ஸோ அப்போ இந்த இடத்துல ரெக்வைர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4. இந்த 4 எங்கேருந்து ஷேர் ஆச்சு, இந்த 7லேருந்து தான் ஷேர் ஆச்சு. ஸோ அப்போது எப்போவுமே ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு இருக்கணும்னா அங்கே டினாமினேட்டர் வந்துட்டு அதிகமாக இருக்கணும், நியூமரேட்டர் கம்மியாக இருக்கணும். ஏன்னா டினாமினேட்டர்ன்றது ஹோல் வேல்யூ. ஹோல் வேல்யூலேருந்து ஷேர் ஆகிற வேல்யூ எப்போவுமே என்னவாக தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இதோட வேல்யூ எப்போவுமே, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட வேல்யூ எப்போவுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 விட கம்மியாக தான் இருக்கும், லெஸ் தென் 1ஆக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்றது எப்போவுமே லெஸ் தென் 1ஆக தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் டைப் போகலாம். நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டைப் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். ஏன்னா ப்ரீவியஸ் டைப்பில் எப்படி இருந்தது, நியூமரேட்டர் கம்மியாக இருந்தது, டினாமினேட்டர் அதிகமாக இருந்தது. பட் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் வந்துட்டு டினாமினேட்டரை விட எய்தர் கிரேட்டராக இருக்கும் இல்லைனா ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஹோல் வேல்யூலேருந்து ரெக்வைர்ட் வேல்யூவை ப்ராப்பராக எடுக்க முடியாது. ஏன் சார் அப்படி எடுக்க முடியாது அப்படின்னா, ஸோ அதுதான் இங்கே இருக்கிறது தான். நியூமரேட்டர் எப்படி இருக்குது, டினாமினேட்டருக்கு எய்தர் ஈக்குவலாக இருக்குது இல்லைனா வந்துட்டு அதிகமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது இன்னும் கொஞ்சம் அதே சாக்லேட் எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டே நான் சொல்கிறேனே. இப்போ என்கிட்ட வந்துட்டு அதே 7 சாக்லேட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னை பார்க்குறதுக்கு வந்துட்டு 8 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஓகேங்களா? இப்போ என்னை பார்க்க எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, 8 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இப்போ என்கிட்ட இருக்க 7 சாக்லேட்ஸை ஈச் ஒன்னு வந்துட்டு அந்த 8 மெம்பர்ஸ்க்கு என்னால் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் வேல்யூவில் இருந்து ரெக்வைர்ட் வேல்யூவை நம்மளால் எடுக்க முடியலை. ஸோ இந்த கண்டிஷனில் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் எழுத முடியாது. அதனால நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட வேல்யூ எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ எய்தர் ஈக்குவல் டு 1ஆ இருக்கும் ஆர் எல்ஸ் கிரேட்டர் தென் 1ஆ இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதுக்கு சொல்லணும் அப்படின்னா ஃப்ராக்ஷன்ஸ் ஃபார்மெட்டில் சொல்லணும்னா அது இங்கே இருக்குது. டோட்டலாக இருந்த வேல்யூ வந்துட்டு 7, அதில் ரெக்வைர்ட் பார்த்தீங்கன்னா 8. ஸோ 8/7 இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். அதே போல் இன்னும் சம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 5/4 ஆர் எல்ஸ் 7/3 ஆர் எல்ஸ் 8/2. ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டரோட வேல்யூ வந்துட்டு நியூமரேட்டரை விட லெஸராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ப்ராப்பராக இதை வந்துட்டு ஹோல் வேல்யூவில் இருந்து ரெக்வைர்ட் வேல்யூவாக ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. அந்த ரீசன்னால் இதை வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். இதோட வேல்யூ எப்போவுமே எய்தர் ஈக்குவல் டு 1ஆ இருக்கும் இல்லைனா வந்துட்டு மோர் தென் 1ஆ இருக்கும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது தேர்ட் பார்ட் போகலாம். ஓகே,
தேர்ட் டைப் என்ன அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா காம்பினேஷன் ஆஃப் போத் ஹோல் நம்பர் அண்ட் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ ஒரு ஹோல் நம்பரும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் மிக்ஸ் ஆகி வந்துச்சு, ஆட் ஆகி வந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சொல்றோம். ஏன்னா இங்கே ஒரு ஹோல் நம்பரும் ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ மிக்ஸ் ஆகுது, அதனால இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ இது எப்படி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சர்டன் எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறேன். 2 1/3 or 4 1/2 or 12 5/9. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 2ன்றது ஹோல் நம்பர், இந்த 1/3ன்றது ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ, இங்கே 4ன்றது ஹோல் நம்பர், இந்த 1/2ங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ. இந்த இடத்துல இந்த 12 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் நம்பர், 5/9ன்றது ஒரு ஃப்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல் நம்பரும் ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ மிக்ஸ் ஆகி வருது இல்லைங்களா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஓகே, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னா ஒரு ஹோல் நம்பரும் ஃப்ராக்ஷனும் மிக்ஸ் ஆகி வருது, அதனால அது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கரெக்ட். பட் ஆனால் இது எப்படி அக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்துட்டு ப்ரீவியஸ் டைப்லேருந்து இது அக்கர் ஆகுது. எப்படி சார் இது ப்ரீவியஸ் டைப்லேருந்து அக்கர் ஆகுது அப்படின்னா, நான் அங்கேருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். முன்னாடி யூஸ் பண்ணதில் 7/3 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். இந்த 7/3னா என்ன மீனிங்னா, பை போட்டாவே அந்த இடத்துல டிவிஷன் தான் வராங்கன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 வந்துட்டு 3ஆல் டிவைட் ஆகுது. அப்படி டிவைட் ஆகுறப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 2 டைம்ஸ்க்கு இந்த 7லேருந்து 6 போயிடும். ஸோ டிவிஷனே பண்ணி காட்டிடுறாங்களே. இப்போ வந்துட்டு 7/3 நம்ம இதை டிவைட் பண்ணுவோமா, அப்போ 2 டைம்ஸ்க்கு 6 போயிடும், ரிமைண்டர் 1 வரும். ஸோ டிவிஷனில் நம்ம இதை அப்படியே ரிமைண்டர்னு வச்சுப்போம். பட் ஸ்டில் என்ன ஆகுதுன்னா, இந்த ரிமைண்டர் இருக்காரு இல்லைங்களா 1, அதை வந்துட்டு இந்த 3 என்ன பண்ணிட்டு தான் இருக்குது, டிவைட் பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த டிவிஷன் அப்படியே கொண்டு வந்துட்டு இந்த கோஷன்ட் கூட சேர்த்து சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ இப்போ இந்த 2ங்கிறது ஹோல் நம்பர், அது வந்துட்டு கோஷன்ட், அதை எழுதிக்கிட்டோம். இப்போ இங்கே டிவிஷனில் யார் இருக்கா, இந்த இந்த 3 வந்துட்டு இந்த 1 ஸ்டில் என்ன பண்ணிட்டு தான் இருக்குது, டிவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அப்படியே அந்த டிவிஷனை கொண்டு வந்துட்டு 1/3ன்னு எழுதிட்டோம்னா அது வந்துட்டு 2 1/3 ஆகிடும். ஸோ இந்த 7ல் எவ்வளோ 3s இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஹோல் நம்பர் ஆஃப் 3s இருக்குது. அண்ட் ரிமைனிங் வந்துட்டு 1/3 டைம்ஸ்க்கு 3 இருக்குன்றது இதோட மீனிங். ஸோ ஒரு டிவிஷனை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த கோஷன்ட் கூட ரிமைனிங் இருக்க டிவிஷன் பார்த்து அப்படியே டிவிஷனாகவே மென்ஷன் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் கிடையாது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் கிடையாது. ஸோ ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை ஹோல் நம்பர் ப்ளஸ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஓகேங்களா. ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸும் என்னென்னன்றதுல ரொம்ப கிளியராக ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வாட் இஸ் டெசிமல்? டெசிமல் அப்படிங்கிறது அந்த ஃப்ராக்ஷனை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அதை அந்த டிவிஷனை சால்வ் பண்ணிட்டு ஒரு நம்பராக கன்வெர்ட் பண்ணி எழுதுகிற ப்ராசஸ்ல வரது தான் வந்துட்டு டெசிமல். இது நம்ம ஏன் டெசிமல் அப்படின்னு சொல்கிறோன்னா, சர்டைன் கேசஸில் அந்த ஃப்ராக்ஷனை நம்ம சால்வ் பண்ணுறப்போ அந்த இடத்துல நமக்கு டெசிமல் பாயிண்ட் வரும். ஸோ எந்தெந்த இடத்துல அந்த புள்ளியை வச்சு நம்ம எழுதுறோமோ, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், புள்ளி வச்சு எழுதுகிற நம்பர்ஸ், அந்த புள்ளியை வச்சு எழுதுறோமோ அது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த டெசிமல் அப்படிங்கிறது என்னென்னா 0வும் கிடையாது, ஹோல் நம்பரும் கிடையாது. ஸோ இது ரெண்டுக்கும் மிடில் இருக்க ஒரு வேல்யூ. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்துட்டு டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த டெசிமலை இன்கம்ப்ளீட் நம்பர் இப்படி சொல்கிறது தான் வந்துட்டு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா அது வந்துட்டு ஒரு முழு நம்பர் கிடையாது, ஒரு முழு நம்பருக்கு இடையில இருக்க வேல்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டெசிமல்னு சொல்கிறோம். அப்போ இதை வந்துட்டு நம்ம எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இன்கம்ப்ளீட் நம்பர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன வேல்யூ எடுத்துக்கிறேன்னா 0 1 2 இந்த 3 வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த டெசிமல் எங்கே சார் அக்கர் ஆகும்னா இந்த 0 to 1 வரைக்கும் இருக்குது இல்லைங்களா, இந்த மிட் வேல்யூஸ் இங்கே அக்கர் ஆகும். அதே போல் இந்த 1 to 2 இருக்குது இல்லைங்களா, இங்கே அக்கர் ஆகும். இதுக்கு அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு ஹோல் நம்பருக்கு இடையிலையும் இருக்க கேப்பில் எல்லாத்துலேயுமே என்ன ஆகும்னா இந்த டெசிமல் வேல்யூஸ் அக்கர் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டேன்னா இந்த 0ல் ஆரம்பிச்சுட்டு அது 1ஆக கன்வெர்ட் ஆகிறதுக்குள்ளே 0.1 0.2 0.3 அப் டு இது வரைக்கும் இருக்குன்னா 0.9 வரைக்கும் இருக்கும். அதே போல் அடுத்த நம்பர் இதுக்கப்புறம் 1 வந்துடும். அடுத்த நம்பர் என்ன வரும், 2க்கு போகிறதுக்குள்ள 1.1 1.2 1.3 அப் டு இது வந்துட்டு 1.9 வரைக்கும் வந்துட்டு அடுத்து தான் யார் வருவாங்க, 2 வருவாங்க. இதே போல் அடுத்த நம்பருக்கு 2.1 2.2 இதே போல் போயிட்டு
2.9க்கு அப்புறம் தான் 3 வருவாங்க. ஸோ இதே போல் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு ஹோல் நம்பருக்கும் இடையில என்ன அக்கர் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெசிமல் வேல்யூஸ் அக்கர் ஆகிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ டெசிமல் வேல்யூஸ் எங்கே அக்கர் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் வந்துட்டு ப்ராப்பர் நம்பர்ஸ் இல்லை, விச் மீன்ஸ் ஹோல் நம்பர்ஸ் இல்லை, இல்லை இன்கம்ப்ளீட் நம்பர்ஸ்ன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ டெசிமல் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே இருக்க எல்லா நம்பருமே எடுத்துக்கிறேன். இதில் நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 0.1 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 0க்கு அடுத்து ஒரு புள்ளியை தள்ளி இங்கே எத்தனை நம்பர் இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ அப்போது இதோட டெசிமல் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதுவே நான் அடுத்து வந்துட்டு 0.25ன்ற நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்குது, பாயிண்ட் வச்சாச்சு. இந்த பாயிண்ட் தான் டெசிமல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புள்ளி வைக்கிறோம் இல்லைங்களா, இதை தான் டெசிமல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல புள்ளி இருக்குது. புள்ளிக்கு அடுத்து இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 2ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 5ன்ற ஒரு நம்பர் இருக்குது. அப்போ இங்கே மொத்தம் 2 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ இதோட டெசிமல் பிளேசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. அடுத்து இப்போ நான் வேற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 0 மட்டும் வச்சு வர நம்பர் தான் டெசிமல் பிளேசஸ்ன்னு இல்லை, எந்தெந்த நம்பரெல்லாம் புள்ளி வச்சு வருதோ அது எல்லாமே டெசிமல் பிளேசஸ் வர நம்பர் தான். இப்போ நான் வந்துட்டு 3.487 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே 3ன்றது ஹோல் நம்பர். இதுக்கப்புறம் இருக்குது இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னா 3 நம்பர்ஸ் இருக்குது. 4 ஒரு நம்பர், 3 ஒரு நம்பர், 8 ஒரு நம்பர். அப்போ இதோட டெசிமல் பிளேசஸ் எத்தனைன்னு பார்த்தோம்னா 3 பிளேசஸ். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ நம்பர்ஸ் வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது வந்துட்டு எத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்குது அதில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஹோல் நம்பர் அப்படின்னா ஒரு முழு நம்பர், அதுக்கப்புறம் பாயிண்ட்டை வச்சு எந்த வேல்யூவும் வராது. லெட்ஸே 5, 7, 100, 9 இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஹோல் நம்பர்ஸையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கம்ப்ளீட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஹோல் நம்பருக்கும் இன்னொரு ஹோல் நம்பருக்கும் மிடில் வர நம்பர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டெசிமல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த டெசிமல்ஸ் எல்லாமே என்ன நம்பர்ஸாக தான் இருக்கும்? இன்கம்ப்ளீட் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு நம்பர் அடுத்த நம்பராக க்ரோ ஆகிற ஸ்டேஜ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டெசிமல் பிளேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஒரு நம்பர் இன்னொரு நெக்ஸ்ட் நம்பராக க்ரோ ஆகிற ஸ்டேஜ், அந்த ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டெசிமல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ டெசிமல் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்துட்டோம்? ஃப்ராக்ஷன்னா என்னன்றது தனியாக பார்த்தோம், டெசிமல்னா என்னங்கிறது தனியாக பார்த்துட்டோம். இப்போது ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூவை எப்படி டெசிமல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 1/2 அப்படிங்கிற வேல்யூவை எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ஃப்ராக்ஷனை எப்படி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்கிறது தான். நியூமரேட்டரை டினாமினேட்டராக டிவைட் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? அதோட டெசிமல் வேல்யூ என்னங்கிறது கிடைச்சிரும். ஸோ நான் இப்போ இந்த 1/2 ஃப்ராக்ஷனாக இருக்க வேல்யூவை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணணும்? 1ன்ற நியூமரேட்டரை 2ன்ற டினாமினேட்டரால் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ண முடியுமா? 1 2ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆப்வியஸாக மேலே 0வை சேர்த்துட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டை வச்சுப்போம். ஸோ இங்கேயும் 0வை சேர்த்துக்கலாம். மேலே 0வை சேர்த்து பாயிண்ட் வச்சிட்டோம்னா இங்கே இதுக்கு மேலே எத்தனை 0 வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போது இந்த 2ல் எவ்வளோ டைம்ஸ்க்கு 10 இருக்குது? 5 டைம்ஸ்க்கு 10 இருக்குது. அப்போது 10 0 முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆகிடுச்சு? இந்த 1/2ன்னு இருந்த ஃப்ராக்ஷன் வந்துட்டு 0.5ன்னு டெசிமலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இது ஒன்றுங்களா? இதே போல் தான் நீங்கள் எவ்வளோ ஃப்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி அதை டெசிமலாக கன்வெர்ட் ஆகணும்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரால் டிவைட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்து 3/5 எடுத்துக்கிறேன். ஸோ அதே ப்ராசஸ் தான். 5ஆல் எதை டிவைட் பண்ணணும்னா 3யை டிவைட் பண்ணணும். ஸோ 5ல் 3 டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? 0வை சேர்த்துட்டு பாயிண்ட் வச்சுக்கணும். அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்? 0 சேர்த்துக்கலாம். அப்போ வந்துட்டு 5ல் எவ்வளோ டைம்ஸ் 30 இருக்குன்னா 6 டைம்ஸ்க்கு 30 இருக்கும். ஸோ இதை வந்துட்டு டிவைட் பண்ணினோம் அப்படின்னா 0. ஓகே, அப்போ வந்துட்டு 3/5ஓட டெசிமல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.6. இந்த ஃப்ராக்ஷன் டு டெசிமல் கன்வர்ஷன் டேபிள் இதை வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா நேரத்துலையும் நம்மளால் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னா வந்துட்டு டிவைட் பண்ணி பார்த்து ஃப்ராக்ஷன் டு டெசிமல் கன்வர்ஷன் என்ன வருதுன்றது எழுதிட்டு இருக்க முடியாது. சம் இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸோட ஃப்ராக்ஷன் டு டெசிமல் கன்வர்ஷன் வேல்யூ நான் இந்த டேபிளில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் இதை மக்கப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேல்குலேஷன் அப்போது இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டெசிமல் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன். ஸோ டெசிமல் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள் தான். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெசிமல் பிளேசஸ் இருக்கோ அவ்வளோ ஜீரோஸ் இருக்க நம்பர்ஸால் லைக் 10, 100, 1000 அந்த மாதிரி நம்பர்ஸ். ஓகேங்களா? வேறு எந்த நம்பரும் கிடையாது. 10, 100, 1000, 10,000 அந்த மாதிரி நம்பர்ஸ். அந்த மாதிரி நம்பரால் டெசிமல் பிளேஸில் இருக்க நம்பரை டிவைட் பண்ணால் நமக்கு அந்த டெசிமல் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் ஆகும். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எக்ஸாம்பிளுக்கு 0.8ன்ற நம்பர் எடுத்துடுறேன். இங்கே பார்த்தோன்னா ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் தான் இருக்குது. அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த டெசிமல் பிளேஸில் இருக்க 8ன்ற நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் சார் 10 அப்படின்னா ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஜீரோவில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிற நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ நம்ம 20ல் யூஸ் பண்ணக்கூடாதா, 40 யூஸ் பண்ணக்கூடாது, 30 யூஸ் பண்ணக்கூடாதானா பண்ணக்கூடாது. மினிமம் வேல்யூ தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஜீரோ வச்சு வர நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10, அதை தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த 8 10ஆல் டிவைட் பண்ணுறோமா, இப்போ வந்துட்டு இதை கேன்சல் பண்ணலாம். இந்த ரெண்டையுமே காமனாக என்ன பண்ணலாம், 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் வந்துட்டு 4/5ன்னு கிடைக்கும். இதை ஃபர்தராக காமனாக கேன்சல் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ வந்துட்டு இந்த 0.8ன்றது எதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/5ஓட டெசிமல் வேல்யூ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.8. ஸோ இப்போ இதுவே வேற ஒரு நம்பர் எடுத்துக்கலாமே, இதுவே வந்துட்டு 0.5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகும், அகைன் நீங்கள் பார்த்தோன்னா ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் தான் இருக்குது. அப்போ இந்த டெசிமல் பிளேஸில் இருக்க 5ன்ற நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்படி டிவைட் பண்ணோன்னா 1 டைமுக்கு 5, 2 டைமுக்கு 10. ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன வந்துட்டு ஃப்ராக்ஷன் வேல்யூ கிடச்சிருச்சு, 1/2ன்னு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ இதுவே இப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம், 2.35. இப்போ இப்படி அந்த நம்பர் இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம், இங்கே டெசிமல் பிளேஸ்க்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் இருக்குது. என்ன நம்பர்ஸ் இருக்குது, 3, 5 இருக்குது. அப்போ 2 0ல் முடிகிற ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். அப்போ இதை மொத்தமாக பார்த்தோன்னா 235 அப்படியே வந்துட்டு மொத்தமாக எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே ஜீரோஸ் இருந்துச்சு, அதை வந்துட்டு 08 அப்படின்னு எழுதினாலும் ஒன்று தான், 8ன்னு எழுதினாலும் ஒன்று தான். அதனால் வந்துட்டு நம்ம 8 மட்டும் எடுத்தோம். இங்கே முன்னாடி ஹோல் நம்பர் 2 இருக்கனால அதையும் கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ 2.35 நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், 235ன்னு வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு கீழே 100ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்படி நம்ம இதை டிவைட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டேபிள் அடிக்கலாம். ஸோ 5 டேபிள் அடித்தோம் அப்படின்னா இது வந்துட்டு எவ்வளோவில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 டைம்ஸ்க்கு 100, 4 டைம்ஸ்க்கு 20, 47. அப்போ இது வந்துட்டு என்ன ஆகுது, இப்போ 47 வந்துட்டு 20ஆல் டிவைட் ஆகுமா, ஆகாது. அப்போ வந்துட்டு 47/20 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுவே அடுத்து நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒரு 0.125, சாரி இன்னொரு விஷயம் இந்த இடத்துல ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன். எப்போவுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர்ஸை 125, 200 அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா வந்துட்டு இந்த டெசிமல் பாயிண்ட் வந்துருச்சுன்னா அங்கே பிளேஸ் வேல்யூ ஒர்க் ஆகாது. அப்போ நம்ம இதை என்னன்னு தான் சொல்லணும்னா 0.125 தான் சொல்லணும். நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க. அப்போ இந்த 0.125 நம்ம எடுத்தோம்னா இங்கே எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்குது, 3 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. அப்போ 3 டெசிமல் பிளேசஸ் இருக்குன்னா 3 zeros வர மாதிரி நம்பர்ஸை நம்ம எடுக்கணும். அப்போ 3 zeros வந்துட்டு எந்த நம்பரில் வரும், 1000ல் தான் வரும். ஓகேவா, 125/1000. அப்போ இங்கே என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அகைன் கேன்சல் பண்ணலாம். 5ஆலே அடிக்கலாம். 5ஆல் அடித்தோம் அப்படின்னா வந்துட்டு 200. இங்கே அடித்தோன்னா 25. அகைன் அடித்தோம் அப்படின்னா 5ஆல் 5 டைம்ஸ்க்கு 40 டைம்ஸ். அகைன் அடித்தோன்னா 1/8. ஸோ இதுதான் வந்துட்டு 0.125ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ. ஸோ இப்போ டெசிமல் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷனும் எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம கிளியராக என்னென்ன பார்த்தோம்னா ஃப்ராக்ஷன்னா என்னன்றதை பார்த்தோம், அதோட டைப்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்துட்டு டெசிமல்னால் என்னென்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ராக்ஷன் டு டெசிமல் கன்வர்ஷன் எப்படி பண்ணுறது, டெசிமல் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி ரொம்ப கிளியராக பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த ஃப்ராக்ஷன் டு டெசிமல் கன்வர்ஷன், டெசிமல் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன், இந்த ஃப்ராக்ஷன்ஸ், டெசிமல்ஸ் இது எல்லாமே ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூடில் இருக்க எல்லா டாப்பிக்லையுமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இதை நம்ம இங்கேயே லேர்ன் பண்ணிக்கிட்டு அடுத்த டாபிக்ஸ் போகிறப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.